உன்னை தேடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்கள் மனம் அழகானதாக இருந்தால் நீங்கள் காணும் காட்சிகளும் அழகானதாகவே இருக்கும். ஏனோ இந்த மனம் எட்டாததை மட்டுமே எட்டிப்பிடிக்க நினைக்கிறது. அதனால்தானோ மனம் ஒரு குரங்கு என்கின்றனர். மனிதனின் மனம் எதை நினைக்கிறதோ, எதை நம்புகிறதோ அதில் அவன் வெற்றி பெறுகிறான். ஒரு வகையில் பார்த்தால் மனம் ஒரு கம்ப்யூட்டர் போன்றது. நாம் ஏற்கனவே பதிவு செய்வதை மட்டும்தான் அது கிளிப்பிள்ளை போல் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கும். உங்கள் மனம் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கும். அது அப்படி செய்வதை கண்டுபிடித்தது யார்? அது அப்படி செய்வதை நிறுத்த வேண்டும் என்று விரும்புவது யார்? அதை பற்றிய விழிப்புணர்வை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள்தான் அது. இதுதான் மனதின் தன்மை என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு மட்டும் பிரத்யோகமாக நடக்கும் நிகழ்வு அல்ல. மனம் உள்ள அனைவருக்கும் இப்படித்தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சிறிதளவு சாதுரியம், சிறிதளவு சகிப்புத்தன்மை, சிறிதளவு நகைச்சுவை உணர்வு இருந்தாலே போதும், இந்த உலகில் நமது வாழ்வை வசதியுடையதாக செய்து கொள்ளலாம். அன்பான மனம் எதிரிக்கும் தீங்கு நினைக்காது, விலகிச் செல்லுமே தவிர வீழ்த்த நினைக்காது. ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள் தோழமைகளே, நம் மனம் எப்படி இருக்கிறது? ஈகோ, ஸ்டேட்டஸ், என்மிட்டி இவைகளுக்கு மத்தியில் சிக்கிக்கொண்டு நம்மை ஆட்டி படைக்கிறது. குரங்கு எப்படி ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்திற்கு தாவுமோ, மனிதனின் மனமும் ஒரு விஷயத்தில் நிலை கொள்ளாமல் அடுத்தடுத்த எண்ணங்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. குரங்குக்கு சுய கட்டுப்பாடு இல்லாமல் தான் தோன்றும்படியெல்லாம் செய்யும். அதுபோலத்தான் நம் மனதும் சுய கட்டுப்பாடு இல்லாமல் நம் எண்ணங்களை தோன்றும்படி செய்கிறது. இவையாவும் மனித மனதின் நிலையற்ற தன்மை, கட்டுப்படுத்த இயலாமை மற்றும் அலைபாயும் தன்மையை குறிக்கும் ஒரு உவமையாகும். எந்த ஒரு மனம் இறைவனுடைய நற்குணங்களை கொண்டு செயல்படுகிறதோ, அந்த மனம் செயற்கரிய செயல்களை செய்யும் தகுதி உடையதாக இயங்குகிறது. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை என்பது திருமூலர் வாக்கு. மனிதன் சுகமாக வாழ வேண்டுமென்றால் அவன் மனதை கையாள தெரிந்திருக்க வேண்டும். இதற்கு உவமையாக ஒரு குட்டி கதையை இங்கே பார்க்கலாம். அரசர் ஒருவர் தனது மாடத்தின் மேல் நின்று உலவிக் கொண்டிருந்தார். வீதியில் ஒருவன் அங்குமிங்குமாய் ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்தார். உடனே தனது காவலர்களிடம் அவனை அழைத்து வருமாறு கூறினார். காவலர்கள் அவனை அழைத்து வந்தனர். அரசர் அவனிடத்தில் ஏன் இங்கும் அங்குமாய் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன் மாளிகையின் வடக்கு வாசல் பக்கத்தில் உள்ள பாறாங்கல் அருகில் ஒரு வெள்ளிக்காசை புதைத்து வைத்திருப்பதாக கூறினான். அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அதில் எனது மனைவிக்கு பரிசாக வழங்க வேண்டும் என்று கூறினான். உடனே அரசர், இவ்வளவுதானா? உனக்கு 10 வெள்ளிக்காசுகள் தருகிறேன் என கூறினார். மகிழ்ச்சியாக அந்த பரிசை பெற்றுக்கொண்ட அவன், சரி அரசே, நான் அந்த வடக்கு வாசலில் உள்ள ஒரு வெள்ளிக்காசையும் எடுத்துக்கொண்டு செல்கிறேன் என கூறினான். அதற்கு அரசர், உனக்கு 100 பொற்காசுகள் தருகிறேன், அந்த ஒரு வெள்ளிக்காசை விட்டுவிடு என கூறினார். அதற்கு அவன், அரசே, நீங்கள் கொடை திறமை மிக்கவர். உங்கள் வள்ளலை நினைத்து நான் மிகவும் மெச்சுகிறேன். அதை ஏற்றும் கொள்கிறேன். என்னை வழி அனுப்பும்போது வடக்கு வாசல் வழியாக அனுப்புங்களேன். அந்த ஒரு வெள்ளிக்காசையும் எடுத்துக்கொண்டு செல்கிறேன் என்றான். உடனே அரசருக்கு கோபம் தலைக்கேறியது. அவர், எனது ராஜ்யத்தில் பாதியையே உனக்கு தருகிறேன். அந்த ஒரு வெள்ளிக்காசை பற்றி எதுவுமே பேசாதே என்று கூறினார். அதனை அவன், பிரபுவே, நீங்கள் கொடை வள்ளல் எனத் தெரியும். ஆனால் தனது ராஜ்யத்தை தரும் அளவிற்கு இவ்வளவு சிறந்த புகழ்மிக்க அரசராக இருப்பீர்கள் என நினைத்து பார்க்கையில் பெருமையாக இருக்கிறது. நன்றி அரசே என கூறினான். அரசருக்கும் அவனை திருப்திப்படுத்தியதில் மிகவும் திருப்தி. அடுத்ததாக அவன் அரசரிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் விடுத்தான். அரசர் ஆர்வமாக சொல்லு சொல்லு என்றார். அவன் மெதுவாக ஆரம்பித்தான். இந்த ராஜ்யத்தை இரண்டாக பிரிக்கும் போது வடக்கு வாசல் என் பக்கம் வருமாறு பிரித்து தாருங்கள் என்று கூறினான். மனிதனின் மனம் ஒரு குரங்கு மாதிரிதான். ஒன்றை பற்றி கொண்டால் எளிதில் விட்டுவிடாது. அப்படிப்பட்ட மனதை அறிவுதான் வழி நடத்த வேண்டும். அதில்தான் வாழ்க்கையில் வெற்றி அடங்கியிருக்கிறது. நண்பர்களே,
சிந்தித்து பாருங்கள். We become what we behold. அதாவது நாம் எதை பார்க்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். We shape our tools and then our tools shape us. அதாவது நாம் நமது கருவிகளை வடிவமைக்கிறோம், பின்னர் நமது கருவிகள் நம்மை வடிவமைக்கின்றன. ஸோ வாட் we practice that matters. அதாவது நாம் எதை பயிற்சி செய்கிறோமோ அது மிக முக்கியமானது. சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சி என்பது வெளியில் தேடினால் கிடைக்காது. அது நமக்குள் இருக்கின்றது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் தான் அமைந்துள்ளது. நாம் செய்யும் வேலைகளை சந்தோஷமாக, சிறந்ததாக நினைத்து செய்து வந்தால் நாம் என்றுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம். இணைந்து முயற்சிப்போம், இணைந்து பயணிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.